மம்தா பானர்ஜிக்கு லெட்டர் அனுப்பியிருக்கேன். இவிஎம் மிஷின் சம்மந்தமாக விஜய்வுக்கும் லெட்டர் அனுப்பியிருக்கேன். இவிஎம் மிஷின் சம்மந்தமாக இந்த இவிஎம் மிஷினில் தமிழ்நாட்டில் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இவிஎம் மிஷினில் ஓட்டுத்திட்டலாம் செய்ய முடியாது என்று நிரூபித்துட்டு தான் டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் தவாக்காவாக இருந்தாலும் டிவிகேவாக இருந்தாலும் பதவி ஏற்க வேண்டும். ஏன்னா 2014 நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதற்கான விஷயத்தை வெளிப்படுத்தி வந்திருக்கிறேன். இந்த இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரையும் மக்களாட்சி இந்தியாவில் இல்லை. மிஷினில் ஓட்டை திருடி ஆளக்கூடிய ஆட்சி தான் நடந்திருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட நான் இந்த லெட்டரு அனுப்பியிருக்கிற ஆதாரத்தையும் காமிச்சிருக்கிறேன். ஆகையால் இந்த தேர்தல் செல்லாது என்று சொல்லியிருக்கிறேன். இது மம்தா பானர்ஜி பதவி விலக மாட்டேன் என்று சொன்னார்கள். அதற்கு பாராட்டு. ஏன்னா சந்தேகம் ஏற்பட்டால் அந்த முதலமைச்சர் என்ன செய்யணும்? பதவி விலக முடியாதுயா, பதவி விலக முடியாது. எந்த அடிப்படையில் நான் தோற்றேன், படிதோல்வி அடைந்தேன் என்பதை காரணம் கேட்குறாங்க மம்தா பானர்ஜி. அது மாதிரி தமிழ்நாட்டில் டிஎம்கே கட்சியோ அல்லது ஏடிஎம்கே கட்சியோ அல்லது நான் தமிழர் கட்சியோ குரல் எழுப்பவில்லை. எதுக்கியா நான் தோற்றேன்? மறுதேர்தல் வையா, கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தியா தேர்தல் நடத்தியா? நாங்கள் அதில் படுதோல்வி அடைந்தால் நாங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம் என்று சொல்லலாம். அப்போ அது மாதிரி சொல்ல துணிவில்லை தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு. நான் தமிழர் கட்சி, ஏடிஎம்கே, டிஎம்கே இந்த கட்சிகள் நான் ஏன் படிதோல்வி அடைந்தேன், எனக்கு பதில் சொல். இல்லை கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்து, அதில் நாங்கள் தோல்வியேற்றால் நாங்கள் போகிறோம் என்று சொல்லியிருக்கலாம். இல்லை மம்தா பானர்ஜி மாதிரி பதவி விலக மாட்டியா தமிழ்நாட்டில், நான் எப்படி தோற்கடிக்கப்பட்டேன் என்பதை சொல்லுங்க, நான் என்ன கெட்டது செய்தேன் என்று சொல்லுங்க என்று ஒரு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஒரு முதலமைச்சர் ஒரு மம்தா பானர்ஜி மாதிரி பதவி விலக மாட்டியா? இந்த மிஷினில் ஊழல் செய்திருக்கிறீங்க, இந்த மிஷினில் நம்பகத்தன்மை இல்லை, அதனால் நான் இந்த தேர்தலில் தோற்கவில்லை, அதனால் நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை என்று மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. அவங்க ஒரு சிங்க பெண், ஒரு ஆம்பளை சொல்ல வேண்டிய வார்த்தையை ஒரு பெண் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் பதவி விலக முடியாது, இந்த இவிஎம் மிஷினில் போர்ஜரி நடந்திருக்குது, ஆகையால் நான் பதவி விலக மாட்டேன் என்று யார் சொல்கிறா? மம்தா பானர்ஜி அந்த பெண் சொல்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு உள்ள துணிவு கூட தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஆண்மை, புத்தி கூர்மை எதுவும் இல்லாத புத்தி ஊனம் பெற்ற அரசியல் கட்சி தலைவர்கள், நான் தமிழர் கட்சி, ஏடிஎம்கே கட்சி, டிஎம்கே கட்சி ஒரு வார்த்தை எப்படியா நான் தோற்றேன், நான் படித்தோல்வின்னு சொல்கிறேன்ல, இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் நீங்கள் எங்களை தோல்வி அடைய செய்திருக்கிறீங்க, அதனால் கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி தேர்தல் நடத்துங்க, மறுதேர்தல், அதற்கு பிறகு யாராக இருந்தாலும் பதவி ஏற்போம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்கிறீங்க. நான் ஏற்கனவே டிஎம்கேக்கு அனுப்பிட்டேன், பதவியில் இருக்கும்போதே டிஎம்கேக்கு
தமிழ்நாட்டில் யார் வெற்றி பெற்றாலும் இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியாது என்று நிரூபித்து காட்ட வேண்டும். அந்த நேரடி ஒளிபரப்புக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைவர்கள். அதே மாதிரி அப்படி மீறி தேர்தல் நடத்துகிறீங்க என்றால் நீங்கள் பதவியேற்று 75 நாட்களுக்குள் தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படையில் அதே மாதிரி 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும் 75 நாட்களுக்குள். அப்படி 75 நாளைக்குள்ளே நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைச்சு நீங்கள் வேலை வாய்ப்பு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கலன்னா பதவி விலக வேண்டும் என்று சொல்லி தான் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலினுக்கு நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி இப்போ விஜய்வுக்கு அனுப்பியிருக்கேன். அதை மம்தா பானர்ஜிக்கு அனுப்பியிருக்கேன். ஏன்னா தோல்வி அடைந்தவங்களுக்கு அனுப்பியிருக்கேன், வெற்றி பெற்ற விஜய்வுக்கு அனுப்பியிருக்கேன். இந்த இவிஎம் மிஷினில் நேரடி ஒளிபரப்பில் விஜய் 100 ஓட்டு போடட்டும். இல்லை விஜய் வேட்பாளர்கள் 107 பேர் வெற்றி பெற்றிருக்காங்களா, அவங்க ஓட்டு போடட்டும். அதில் மம்தா பானர்ஜியை வெற்றி பெற வைக்கிறேன், தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டாலினை வெற்றி பெற வைக்கிறேன், அதே மாதிரி எடப்பாடியை வெற்றி பெற வைக்கிறேன், அதே மாதிரி நான் தமிழர் கட்சி சீமானை வெற்றி பெற வைக்கிறேன். அப்போ இந்த இவிஎம் மிஷினில் யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும், யாரை வேண்டாலும் படுதோல்வி அடைய வைக்க முடியும். அந்த மிஷின் மூலமாக வெற்றி பெறக்கூடியவர்கள் மக்களால் வெற்றி பெற்றவர்களில் மக்களாட்சியும் இல்லை. ஆகையால் மிஷினை தடை செய்ய வேண்டும். தடை செய்ய முடியாது, நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று சொன்னால் 75 நாட்களுக்குள் தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர் ஆகிறீங்களோ கூட்டணியாகவோ அவர்கள் 75 நாளைக்குள்ளே படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து ஆக வேண்டும். 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் 75 நாளைக்குள்ளே பதவி விலக வேண்டும். இந்த தேர்தல் செலவுகளை தேர்தல் அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளும் இந்த இப்போ நடத்தின தேர்தல் செல்லாத தேர்தலை நடத்தினதை அவர்கள்தான் நஷ்டஈடு தர வேண்டும். பொதுமக்களுடைய வரிப்பணத்தை பொய்யான தேர்தல் நடத்துவதற்கு பயன்படுத்திய தேர்தல் அதிகாரியவும் அவங்களுடைய மேலேயும் பைசல் பண்ண வேண்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் 20 கேள்வி கேட்குற இவிஎம் மிஷின் மூலமாக 24 ப்ராக்டிக்கல். அதற்கு பிறகு இந்தியா தேர்தல் ஆணையம் 100 ஓட்டு போடட்டும், மம்தா பானர்ஜி வெற்றி பெற வைக்கிறேன், இல்லை மு.க. ஸ்டாலினை வெற்றி பெற வைக்கிறேன். உலகத்திலேயே ஒரு தேர்தல் அதிகாரி இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு போடும்போது அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணி அவரே 100 ஓட்டு போடும்போது மம்தா பானர்ஜி அந்த மேடம் வெற்றி பெறுவாங்க. அப்போ கேட்கலாம் தேர்தல் ஆணையத்தை, நீ தானே 100 ஓட்டு போட்ட, மம்தா பானர்ஜி எப்படியா வெற்றி பெற்றாங்க, பதில் சொல். இந்த இவிஎம் மிஷினில் நேர்மை இருக்குதா, இந்த இவிஎம் மிஷினில் உண்மை இருக்குதா? அப்போ இந்த இவிஎம் மிஷினை வைத்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் பிராட்டுத்தனங்கள் பித்தலாட்டுத்தனமும் பண்ணலாமா? ஆகையால் தமிழ்நாட்டு 2026 தேர்தல் இந்தியாவில் செல்லாது. மோடி இந்த மிஷினில் 100 ஓட்டு போடட்டும், மம்தா பானர்ஜியை வெற்றி பெற வைக்கிறேன். மோடி தானே நம்புகிற இந்த இவிஎம் மிஷினை, மோடி 100 ஓட்டு போடட்டும் இந்த மிஷினில். இதில் டிஎம்கே கட்சி ஸ்டாலினை வெற்றி பெற வைக்கிறேன். மோடி 100 ஓட்டு போடட்டும் இந்த மிஷினில், எடப்பாடியை வெற்றி பெற வைக்கிறேன். மோடி இந்த மிஷினில் 100 ஓட்டு போடட்டும், நான் தமிழர் கட்சி சீமானை வெற்றி பெற வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.